ஆர்ஆர்பி குரூப் டி 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம டே 13 தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே டே 12 2 டாபிக் படித்து தனித்தனியாக 2 டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. உங்கள் மார்க் என்ன அப்படியே கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 13க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடில் ஏரியா வால்யூம், அதாவது மென்சுரேஷன் அளவியல். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராஸ்லேண்டு புல்வெளிகள். நம்ம வந்து ஆப்டிடியூடுக்கான ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அந்த மென்சுரேஷனில் உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே இருக்கும். ஏரியா வால்யூம், அதாவது 2D 3D எல்லாமே வந்து இருக்கும். அதுமாதிரி கிராஸ்லேண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எப்படி வீடியோ பார்க்கணும், எப்படி வந்து நோட்ஸ் பார்க்கணும், எப்படி டெஸ்ட் வந்து எழுதணும், எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆப்பில் வந்து கண்டென்ட்குள்ளே வந்து போய்க்கோங்க. இதில் டெஸ்ட் சீரீஸ். ஸோ முதல்ல வந்து வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் இருக்கும். இப்போ இன்றைக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து மென்சுரேஷன். இந்த இருக்குது மென்சுரேஷன் அளவியல், இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். ஃபார்முலா PDF எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஓகே, அதாவது 2D 3D ஏரியா வால்யூம் எல்லாமே வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட் வந்து இருக்கும். ஸோ கிராஸ்லேண்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தமிழில், ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில். ஓகே, அடுத்ததுக்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்குள்ளே வந்து போங்க. இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. முதல்ல ஆப்டிடியூடு, இதில் ஏரியா வால்யூம்னு போட்டிருக்கோம். அதாவது மென்சுரேஷன் ஏரியா வால்யூம் எல்லாமே ஒன்று தான். இங்கேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ கிராஸ்லேண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டே 1க்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மெமரி பூஸ்டர் டாஸ்க் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ரிப்பீட்டாக அட்டன் பண்ணிட்டே வந்துருங்க. மெமரி பூஸ்டரில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6000 ஸ்டாட்டிக் ஜிகிக்கு மேலே இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கையும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.